மதிப்பிற்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 8வது தராவீஹை முடித்துக் கொண்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு சூரத்துல் தௌபா என்ற அத்தியாயம் பாதி அளவுக்கு ஓதப்பட்டிருக்கிறது. இன்று 10 ஜுசுக்கள் சரியாக நிறைவடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட அத்தியாயமாகிய சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ்வுக்காக போர் செய்யக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய போர் லாப பொருட்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் பேசுவதோடு பத்ர் போர்க்களத்திலே நடைபெற்ற ஆச்சரியமான அல்லாஹ்வினுடைய உதவிகளை பற்றியும் சூரத்துல் அன்ஃபாலினுடைய ஆரம்ப பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். அதை அடுத்து பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வீரத்தை தந்திருந்தான் என்ற விஷயத்தை, அந்த வீரத்திற்கான காரணம் அவர்களுக்குள் இருந்த ஒரு கட்டமைப்பு, அவர்களுக்குள் இருந்த ஒரு அன்பு பாசம் என்ற விஷயத்தை சூரத்துல் அன்ஃபாலினுடைய கடைசி பகுதியிலே வஅல்லஃப பைன குலூபிஹிம் என்ற ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதற்கு அடுத்து சூரத்துல் தௌபாவை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். இந்த சூரத்துல் தௌபாவிலே ஆரம்பத்தில் பிஸ்மில்லா எழுதப்படவில்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதச் சொல்லவில்லை என்ற ஒரு குறிப்பை சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது அல்லாமல் அந்த சூரத்துல் தௌபா என்பது சூரத்துல் அன்ஃபாலில் ஒரு பகுதி என்பதாகவும் சில அறிவிப்பாளர்கள் சொல்வார்கள். இன்னும் சில பேர் சூரத்துல் தௌபாவில் முனாஃபிக்குகள் சம்பந்தப்பட்ட, ஒப்பந்த மீறல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டு அவர்களின் மீது சொல்லப்படக்கூடிய கடுமையான வேதனைகளை பற்றிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை பற்றிய செய்திகள் இதிலே இருப்பதினால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமான திருநாமத்தை கொண்ட பிஸ்மில்லா எழுதப்படவில்லை என்ற கருத்தையும் சில முஃபஸிர்கள் சொல்லுவார்கள். ஆக இந்த அத்தியாயத்தினுடைய வசனமாகிய 23, 24 ஆகிய வசனங்கள் தான் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனங்களாகும். நாம் இப்போது குடும்பத்தினுடைய தொடர்ச்சிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் கூறக்கூடிய குடும்பவியல் என்ற பொது தலைப்புக்கு கீழே பலவிதமான துணை தலைப்புகளை கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், நாம் குடும்பத்தை நேசிக்க வேண்டும். குடும்பம் நம்முடைய மிக இரத்தத்தோடு ஊறி போன மிக உன்னதமான ஒரு பாசத்திற்குரிய ஒரு இணைப்பு தான் நம்முடைய குடும்பம் என்பது. அது நம்முடைய தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பேர பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், பெரியம்மா சின்னம்மா போன்றவர்களாக இருந்தாலும், பெரிய வாப்பா சின்ன வாப்பா போன்றவர்களாக இருந்தாலும், இது மாதிரி நம்முடைய இரத்தத்தோடு கலந்திருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகள் இருக்கிறார்களே, இது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இதுல நம்ம என்ன செய்ய முடியாது, வேறு எந்த விதமான மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு சொந்த பந்தங்களை தந்தது ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். ஆனால் இந்த இடத்திலே நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா சொந்தங்களையும் தந்தது யார்? அல்லாஹ் தான் தந்தான். அந்த சொந்த பந்தங்களினுடைய அருமை பெருமைகளை நமக்கு விளங்க வைத்தது யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல
நம்முடைய சொந்தம் முக்கியமா, நம்முடைய அல்லாஹ் முக்கியமா? நம்முடைய சொத்து சுகம் முக்கியமா, நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமா? உலகம் முக்கியமா, ஆகிரத்தை நமக்கு அடையாளம் காட்டிய அல்லாஹ் ரசூல் நமக்கு முக்கியமா என்று பார்க்கும்போது அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறான். 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியாஅ இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளே, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், இவர்கள் குஃப்ரை, இறை மறுப்பை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான், ஈமானை விட நீ குஃப்ரை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லக்கூடியவர்களாக, உனக்கு குஃப்ரை ஊட்டக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களை என்ன செய்யாதீர்கள், உற்ற சொந்தங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதீர்கள், ரொம்ப நேசமானவர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவுலியா இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இப்படி சொல்லப்பட்டதுக்கு பின்னாலேயும் அதையும் மீறி அல்லாஹ் ரசூலை விட எனக்கு சொந்தங்கள் தான் முக்கியம், அவர்கள் குஃப்ர்ல இருந்தாலும் சரி என்று யார் வரம்பு மீறுவார்களோ, யார் புறக்கணிப்பார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல், நபியை கூறுவீராக, இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதர சகோதரிகள், அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் அல்லது கணவன்மார்கள், அஷீரத்துக்கும், ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள், அம்வால் நித்துத்தரத்துமுஹா, எது அழிந்துவிடும் செலவழிந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய செல்வங்கள், வத்திஜாரத்தன் தக்ஷௌன கசாதஹா, எது நஷ்டமாகிவிடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய வியாபாரங்கள், மசாக்கின தருளவனஹா, நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வைத்திருக்கக்கூடிய வீடு வாசல்கள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹ் ரசூலை விட, வரசூலி, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலி வஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ் ரசூலை விட, மேலும் அவர்களுக்காக வேண்டி போராடக்கூடிய அந்த போராட்டங்களை விட உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால், மேல கூறப்பட்ட அந்த உறவுகளும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய சொந்தங்களும் உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவர்களாக இருந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய சொந்த பந்தங்களை நம்ம நிச்சயமா என்ன செய்யணும், ஆதரிக்கணும். அவங்க மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், அவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை குஃப்ரின் பக்கம் அழைத்தால் அதற்கு வழிபடாதீர்கள், ஆனால் உலக விஷயத்துல அவர்களிடத்துல நல்ல விதமா நடந்துருங்க. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபன் வத்தபி சபீல மன் அனாப. அப்போ அந்த உலக விஷயத்துல அவங்களுக்கு உதவி உபகாரம் செய்யறது, மனிதாபிமானத்தோடு நடக்கிறது, இரத்த பந்த உறவை ஆதரிச்சு வாழ்றது, இதெல்லாம் நீங்க செய்ய பிரச்சனை இல்லை. ஆனா அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல, நீ அந்த மதத்தை விட்டு வந்துருப்பா, நீ துருவ போகாதப்பா, நீ நம்ம தெய்வத்தை வணங்குறதுக்காக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறை மறுப்புக்கு தோதுவான ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுத்தால் அதற்கு நீங்க வழிபடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆக இந்த வசனம் அருளப்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, சில சஹாபாக்கள் மக்காவிலே இருந்தாங்க. மக்காவில இருந்து கொண்டு அல்லது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்ததுக்கு பின்னால தங்களுடைய சொந்த பந்தங்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்க மக்காவில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வரிசையில வந்தவங்க தான் அந்த ஹாத்தப் அப்படின்னு ஒரு சஹாபி, பத்ர் சஹாபி. பத்ர் போர்க்களத்தினுடைய அந்த நாள் 17வது நாள் வந்துட்டா நம்ம நிறைய பேர் அதை பத்தி பேசுவோம். ஹாத்தப் என்ற ஒரு சஹாபி, ஹாத்தப் இப்னு அபி பல்தா, ஹாத்தப் ரலியல்லாஹு. இப்ப இந்த சஹாபி கூட ஒரு கட்டத்துல மக்காவாசிகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு போராட்டத்தை பற்றி
ரகசியமா முஸ்லிம்கள் முடிவெடுத்திருக்கும் போது ஒரு துண்டு சீட்டை எழுதி என்ன செஞ்சிடறாரு, அதை மக்காவாசிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குமாறு ஒரு பெண்ணிடத்துல கூலியை கொடுத்து என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பி வச்சிடறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், இன்னும் ஒரு பெண்ணிட்ட இந்த மாதிரி ஒரு ரகசியம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அலி ரலியல்லாஹு அவர்களையும் மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இடத்துக்கு போங்க, இன்ன தோட்டத்துல ஒரு பெண் இருப்பா, அவளிடத்துல ஒரு துண்டு சீட்டு இருக்கு, அதை வாங்கிட்டு வாங்கன்றாங்க. போறாங்க, போய் பார்த்தா கரெக்டா நபி சொன்ன இடத்துல ஒரு பெண் இருக்கிறத பாக்குறாங்க. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சொல்றாங்க, உன்னிடத்துல ஒரு துண்டு சீட்டு இருக்கு, அதை கொடுத்துரு ஒழுங்கா அப்படிங்கிறான். என்னட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னென்னமோ பொய் சொல்றான். பாரு, எங்க நபி பொய் சொல்ல மாட்டாங்க, நீ சொல்றது வேண்டா பொய்யா இருக்கலாம், எங்க நபி சத்தியமானவர்கள், நிச்சயமா பொய் சொல்ல மாட்டாங்க. சாதிக்குள் வாதுல் அமீன், எங்களுடைய நபி வாக்குறுதியை உண்மை என்று சொல்லக்கூடியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், பொய் சொல்ல மாட்டாங்க, யார் மீது வீண் பழி சுமத்த மாட்டாங்க, உன்னிடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை, அது வேற பெண்ணா இருக்கலாம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வேற பொம்பளை கூட யாராவது வரலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. பாரு, உன்னிடத்துல இருக்கக்கூடிய துண்டு சீட்டை ஒழுங்கா கொடுத்துட்டா நாங்க வாங்கிட்டு ஒழுங்கா பேசாம போயிடுவோம். அப்படி நீ ஏதாவது இல்லை அப்படின்னு மறுத்தேன்னு சொன்னா அவங்க சகாபாக்களுக்கு செய்ய மாட்டாங்க, மிரட்டாங்க. சொன்னாங்க, உன்னுடைய ட்ரெஸ்ஸை கலைந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரணும், எந்த இடத்துல நீ வச்சிருக்கிற அந்த துண்டு சீட்டை அதுக்காக வேண்டி செக் பண்ற அடிப்படையில உனக்கு எந்தெந்த இடத்துல வச்சிருக்கங்கிற சந்தேகம் வருதோ அப்படி நாங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கணும்னு அவருக்கு வெக்கம் வந்துருச்சு. ஆனா செஞ்சிருவாங்களோ, செய்ய மாட்டாங்க, செஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் கொண்டைக்குள்ள சொருவி வச்சிருந்த ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுத்தாங்க. கொண்டையில நல்லா பெருசா கொண்டை போட்டு அதுக்குள்ள துண்டு சீட்டை, பெண்களுக்கு ஆயுதம் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க, துண்டு சீட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பெண்ணை பிடிச்சி இழுத்துட்டு கேட்டாங்க, யார் கொடுத்தது உடனே ஹாத்தம்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த ஹாத்தமை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ எதுக்கு இப்படி செஞ்ச அப்படிங்கிறாங்க. யார் சொல்லலாம், மக்காவில் என்னுடைய சொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு செய்தியை ரகசியமா நான் அனுப்புனா அங்க உள்ள காபிர்களுக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள் மீது ஒரு அபிமானம் ஏற்படும், அவங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம அவங்கள நல்லபடியா பார்த்துக்குவாங்கிற ஒரு நப்பாசையில நான் அவங்களுக்கு ரகசியத்தை தெரிவிச்சுட்டேன், வேற நான் முனாஃபிக்கலாம் இல்லை, யார சொல்ல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. உமரதியெல்லாம் சபையில இருந்துட்டு வாழ தூக்கிட்டாங்க. யார சொல்லுங்க, அந்த முனாஃபிக்க கழுத்தை விட்டு ராணுவ ரகசியத்தை வெளியிடுறதுங்கிறது கொலை குற்றம், சாதாரண விஷயம் இல்லை. உலக நாடுகள்ல எல்லா நாடுமே வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ராணுவ ரகசியத்தை மட்டும் வெளியிடுறதுங்கிறது அவனை கொலைதான் செய்யணும், வேற மன்னிப்பே கிடையாது. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவர் பத்ர் சஹாபி, அவர் விட்டு அவரு பத்ர்ல கலந்துக்கிட்டவரு. பத்ர் சஹாபாக்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பத்ர் சஹாபாக்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறனால இவர் ஏதோ தப்பா செஞ்சுட்டாரு மன்னிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, மக்காவிலும் மதீனாவிலும் இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்க கூடாது தானே. நம்ம மக்காவில இருந்து நம்மளுடைய தந்தை தாய் கஷ்டப்படுறாங்க, அவங்க காபிரா இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல விதமா நடக்கணும்னு சொன்னா நம்ம கொஞ்சம் நேசவாசத்தை காட்டணும், காபிர்களுக்கு சாதகமா நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போதுதான் அல்லாஹ் தனது ஆயத்தை, நீ உங்களுடைய தந்தையே உன்னை குஃப்ர ஆதரிக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவருக்கு நீ நல்லது செய்யணுங்கிறதுக்காக வேண்டி நீ எதுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக கூடிய அளவுக்கு உள்ள நேசத்தை உங்களுடைய தாய் தந்தையர் மீதோ உங்களுடைய சகோதரர்கள் மீதோ வளர்த்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி, அப்படி அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை விட உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், உங்களுடைய மனைவி அல்லது கணவன்மார்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தார் எல்லோரும் இருப்பார்களே, ஆனால் நீங்க அல்லாஹ்வுடைய வேதனை வர்றதை எதிர்பார்க்க அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. குடும்பம் இருக்கணும்னா குடும்பத்தை நம்ம அரவணைச்சு போவோம், ஆனா அந்த குடும்பம் அல்லாஹ் ரசூலை விட்டு நம்மளை விளக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அதை நம்ம ஆதரிக்க கூடாது. இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இதுவும், அதை நம்ம ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சொல்லுக்கு இலக்கணமாக ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். எவர் ஒருவர்
எவர் ஒருவருக்கு அவர்களுடைய தாய் தந்தையை விட, பிள்ளைகளை விட, உலகத்திலே இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தினுடைய அத்துணை உறவுகளை விட நான் நேசமானவனாக இருக்கிறேனோ, அப்படி ஆகாத வரைக்கும் அவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது. நான் ஒரு மனிதன், ஒரு மூமினுடைய உள்ளத்துல எப்படி நேசத்திற்குரியவனா இருக்கணும்னு சொன்னா, அவருடைய தாய் தந்தையரை விட, அவருடைய பிள்ளைகளை விட, மற்ற இனபந்துக்களை விட நான் ரொம்ப நேசமானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் உண்மையான மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு உங்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு, அந்த அன்பினுடைய நிலை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்கப்பட்டது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, கான வல்லாஹி அஹப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா வ மினல் மாயில் பாரிதி அலல் நமக். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் விடவும், எங்களுடைய செல்ல பிள்ளைகள் அனைவரை விடவும், எங்களுடைய பெற்றோர்களை விடவும், எங்களுடைய தாய் தந்தையை விடவும், எங்களுடைய அத்துணை உறவுகளை விடவும், நல்ல தாகமான நேரத்தில் குளுமையான நீர் கிடைக்கிறது இல்லையா, அந்த குளுமையான நீரை விடவும் எங்களுடைய நபி எங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது, இது அவர்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கருத்தும் அப்படித்தான் இருந்தது. ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கருத்தும் அப்படித்தான் இருந்தது. அப்படி இருந்தால்தான் நம்முடைய ஈமான் சரியான ஈமான் அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா சரியான ஈமான் இல்ல எங்க வாப்பாண்டா எனக்கு உயிர், எங்க உம்மாண்டா எனக்கு உயிர், அதுக்கு அடுத்துதான் நபிலா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்களேன், அவர் மூமின் இல்லை, சரியான மூமின் ஆகலைன்னு அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். சூரத்துல் அஹ்ஸாப் 6வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அந்நபி அவுலா பில் முஃமினீன், நபி இருக்கிறார்களே மூமின்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப நேசமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா மின் அன்ஃபுஸிஹிம், அவருடைய உயிரை விட நேசமானவர்களாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம், அந்த அன்பை வெளிப்படுத்துகிற எண்ணத்துல எப்படி வந்து சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் என்னுடைய தாயை விட, தந்தையை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்து சுகங்களை விட, அத்துணையை விட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா என் உயிரை தவிர, என் உயிரை விட நேசிக்க முடியாது. நான் என் உயிர் இருந்தாலும் அவங்களை நேசிக்க முடியும். அதனால மற்ற எல்லாத்தையும் விட நான் நேசிக்கிறேன், ஆனா என் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் இல்லையா உமர், இன்னும் இல்லை அப்படின்னா, இன்னும் உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமாகல அப்படின்னா. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்ன உடனே, அல்லாஹ் யா உமர், உமரே இப்பதான் உங்க ஈமான் கரெக்டா இருக்கு, இப்பதான் உங்க ஈமான் சரியா இருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு தோதுவாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், எப்படி எல்லாம் இருந்தது. அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தவர்கள் பெரும்பெரும் சஹாபாக்களாக இருந்தார்கள். அஷரத்துல் முபஷ்ஷராவிலே கட்டுப்பட்டவர்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. அந்த அபூ உபைதா பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட சமயத்தில் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதிரில் அவருடைய தந்தை ஜர்ராஹ் போராடுறான்னு பார்த்த உடனே அத்தனை எதிரிகளை விட்டுட்டாங்க. வாழ தூக்கிட்டு தன்னுடைய தந்தையை துரத்துறாங்க, வேகமா ஓடுறாரு. கடைசியா அவரை ஓடி போய் அவரை எங்க கிடைச்சாரோ அங்க கொலை செய்யணும். எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம், அதுக்கு எதிராக யார் வந்தாலும் அந்த உறவை நான் நீக்கிக் கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய மகத்தான சஹாபி. அப்ப நம்ம அடிக்கடி இதை சொல்லி இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் பத்ரு போர்க்களத்துல காபிரா இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு பின்னால முஸ்லீம் ஆயிடுறார்.
முஸ்லிமானதுக்கு பின்னால பேசிக்கிட்டு இருக்கும் போது தந்தையும் மகனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மகன் சொல்றாரு, தந்தை நம்ம மேல ரொம்ப பாசமா வைக்கணும், நம்மளை ரொம்ப பிரிய வைக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு சொல்றாரு. பாப்பா அபூபக்கரை பார்த்து சொல்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாப்பா பத்ரு போர்க்களத்துல போராடிக்கிட்டு இருக்கும் போது என் வாளுக்கு நேரம் உங்க கழுத்து எத்தனையோ தடவை வந்துச்சு, தந்தை பாசம் தடுத்துருச்சு. தந்தை பாசம் மட்டும் தடுக்கல, உங்க கழுத்தை எப்போ நான் வெட்டி போட்டிருப்பேன் என் வாளால சொன்னோன்னு. மகனே அப்படியா? அபூபக்கர் சொன்னாங்க, மகனே அப்படியா? தந்தை பாசம் தடுத்ததால உன்னுடைய வாழை வச்சு என்னுடைய கழுத்தை வெட்டாம இருந்தியா? இந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு தடவை கிடைக்காம ஆயிடுச்சு, எனக்கு ஒரு தடவை கூட கிடைக்காம போச்சு. இந்த அபூபக்கருடைய வாளுக்கு நேராக அப்துல் ரஹ்மானுடைய கழுத்து ஒரு தடவை வந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய எதிரி என்ற எண்ணம் மட்டும்தான் என்னுடைய உள்ளத்துல இருந்திருக்கும். அங்கே என்னுடைய மகன் பாசம் என்னை தடுத்திருக்காது, பிள்ளை பாசம் என்னை தடுத்திருக்காது. எப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக எதிரணியிலிருந்து எதிர் போராடுவதற்கு வந்துவிட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு விரோதி, ரசூலுக்கு விரோதி, அவன் எனக்கும் விரோதி. எனவே ஒரு தடவை அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தாலும் இந்த வாளால் இந்த அபூபக்கர் வெட்டி வீழ்த்திருப்பேன் என்று சொன்னார். குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஓதப்பட்ட ஹஜ்ரத் அவர்கள் ஓதுனாங்க குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல 74வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்தல் குஃப்ர் வகஃபரு பஅத இஸ்லாமி வஹம்மு பிமா லம் யனாலு. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சொன்ன வார்த்தையை இல்லை என்று சொல்லி சத்தியம் விடுகிறார்கள். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் போடுறாங்க. வலக்கது காலு கலிமத்தல் குஃப்ர், அவங்க சத்தியம் என்றது பொய்யான சத்தியம், குஃப்ருடைய வார்த்தை அவங்க சொன்னது உண்மை. அல்லாஹ் சொல்றான், வலக்கது காலு கலிமத்தல் குஃப்ர் வகஃபரு பஅத இஸ்லாம். அவர் முஸ்லிமா நடிச்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சாரு, குஃப்ருக்கு ஆதரவு அளிச்சாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை ஏன் இறங்குச்சு தெரியுமா? ஜுல்லாஸ் ஒருத்தர் இருந்தார், ஜுல்லாஸ், அவருடைய பேரு ஜுல்லாஸ். முஸ்லிம் மாதிரி நடிச்சார். வெளிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில எல்லாம் போய் உட்கார்ந்து நபிட்ட ரொம்ப அளவலா ஆவார், ரொம்ப பேசுவார், நல்ல பாசத்தை காட்டுவார். ஒரு தடவை அவர் ஒரு மனைவியை முடிச்சிருந்தாங்க. அந்த மனைவிக்கு ஏற்கனவே உள்ள கணவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை இருந்தார். ஒரு 11 12 வயசு தான் இருக்கும் அவருக்கு. அந்த பிள்ளையினுடைய பேர் முஸ்ஆப். வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய முஸ்ஆப் அது வேற. இந்த சஹாபி இந்த பிள்ளையினுடைய பேர் முஸ்ஆப் தான். எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜுல்லாஸ் சொல்றாரு, ஜுல்லாஸ் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உண்மையானதாக இருந்தால் நாமெல்லாம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, கழுதை விட ரொம்ப கேடு கட்டவங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜுல்லாஸ்ங்கிறவர் ஒரு யூத இனத்துல உள்ளவர். அப்போ யூதர்களை பத்தி பல செய்திகளை முகமது சொல்றாரு, பல செய்திகளை குர்ஆன்ல சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு பேசாம கம்முன்னு இருக்கிறோம். என்ன செய்யுது? இவர் கை ஓங்கிருச்சு. இவர் சொல்றது மட்டும் உண்மையான சத்தியமானதாக இருந்தால் நம்ம எல்லாம் இதை கேட்டுக்கிட்டு சொரணை இல்லாம இருக்கும்ல, கழுதையை விட மோசமானோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, முகமது சொல்றது உண்மை இல்லை, இருந்தாலும் நம்ம தனிஞ்சு போய் படிஞ்சு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை, குஃப்ருடைய வார்த்தையை அவர் சொல்லிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த முஸாப் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன பையன் இருக்கிறாரு பாருங்க, 12 வயசு தான் இருக்கிறோம், எந்திரிச்சுட்டாரு. யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நீ பேசுற, நீ எப்ப நீ இந்த வார்த்தையை பேசிட்டியோ உன்னோட நான் இருக்க மாட்டேன், நேரா போறேன், என்னுடைய ரசூலிடத்திலே உன்னுடைய செய்தியை நான் கட்டாயம் சொல்லுவேன் அப்படி போயிடுறாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில போய், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எனக்கு என்னை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, என்னை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வளர்ப்பு தந்தை, என்னுடைய தாயினுடைய கணவர் ஜுல்லாஸ் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார், ஜுல்லாஸ் வந்துட்டாரு. சின்ன பையன் சொல்றது போய் நம்புறீங்க யார சொல்லலாம், அல்லாஹ்வின் மீது ஆணையா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்ட்டாரு. அவன் முனாஃபிக் மாதிரி உள்ளவங்க தானே, அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையா அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லவே இல்லை,
ஒரு சின்ன பிள்ளை சொன்னதை போய் நம்புறீங்களே, அவர் சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது சொல்லுவாரு, நான் இப்ப கூட அவருக்கு நம்மள என் கோபம் வரல, என் பிள்ளைதான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன செய்யறாரு, அந்த வாய் நல்லா அழகா பேசுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாம இருந்துடுறாங்க. ஆனா இந்த முஸாப்ங்கிற அந்த சிறுவருக்கு மனசு கேட்கல. மஸ்ஜிது நபவியினுடைய மிம்பர் படிக்கு முன்னால போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு 2 கை அல்லாஹ் மேய்ச்சிட்டாரு. சொன்னாரு, யா அல்லாஹ், என்னுடைய நேசர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொல்லப்பட்ட அந்த அவதூறான செய்தியை என்னால் தாங்க முடியாமல் தான் என்னுடைய நபியிடத்தில் போய் சொன்னேன். என்னுடைய நபியும் அதை நம்பியிருப்பாங்க. ஆனால் ஜுல்லாஸ் அவர் சத்தியம் விட்டு சொன்னதால் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, நான் பொய் சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்களோ? உண்மையிலேயே நான் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நான் இதை சொல்லியிருந்தான், இறைவா என்னுடைய நிலையை அந்த நபிக்கு வெளிப்படுத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். அந்த சின்ன பையன் சொன்ன உணர்வுபூர்வமான விஷயம் உண்மையானது, சத்தியமானது. அவர்கள் சொன்ன பொய்யான விஷயத்தை அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் என்று சொல்கிறார்கள். இல்ல, அவன் சொல்றது பொய், அவன் குஃப்ருடைய வார்த்தையை சொன்னது உண்மைதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அதாவது வையத்தூபு யகு கைரல்லம் வையத்தவல்லம் யுஅத்திகுல்லாஹு அஸாபன் அலீமன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. அவர்கள் இதுக்கு பின்னாலே அல்லாஹ் ஆயத்தை இறக்குனதுக்கு பின்னாலே தௌபா செய்து மீண்டால் அவருக்கு நல்லது, அந்த ஜுல்லாஸுக்கு நல்லது. அப்படி மீளாம இருந்தாருன்னு இந்த உலகத்திலேயும் ஆகிரத்திலையும் அவருக்கு வேதனை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பயந்து போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தௌபா கேட்டு, யா ரசூலல்லாஹ் நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொல்லி முஸ்லீம் ஆகி அதுக்கு பின்னால புனிதமான முஸ்லீமா வாழ்ந்தாரு அப்படிங்கிறத வரலாறு. அல்லாஹ் ரசூலின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அன்பும் முஹப்பத்தும் அந்த சஹாபாக்கள்கிட்ட சின்ன பிள்ளைகள்கிட்டையும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பத்தியலா? நம்ம நேற்றைக்கு முந்தைய தினம் சொல்லும் போது கூட முஅப்பித் முஆத் என்ற அந்த சஹாபாக்கள் சிறு பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அபூஜஹல் பேசினாங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் குதிரையை வெட்டினார், ஒருத்தர் ஸல்லல்லாஹு அதாவது அபூஜஹலுடைய காலை வெட்டினார். எப்படி? அல்லாஹ் ரசூலின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் முஹப்பத்தும் தான் இந்த அளவிற்கு ஒரு பலமான தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஊக்கத்தை அவர்களுக்கு தந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இவ்வாறு பல செய்திகளை நாம் சொல்ல முடியும். ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கு மரத்தின் மேடையில நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல கேட்கிறாங்க, ஹுபைப் இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நீ அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீ நிக்கிற இந்த இடத்துல முகம்மதை கொண்டு நிறுத்திட்டு நீ விடுதலை ஆகிறத விரும்புறியா? ஆமான்னு சொல்லு, உங்களை விடுதலை பண்ணிடும், நீ மூத்தாலாம் போக மாட்டேன், விடுதலை பண்ணிடும். ஒரே ஒரு வார்த்தை, முகம்மது இங்க நின்று அவர் தண்டனையை பெறட்டும், நான் விடுதலை ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சும்மா பேச்சுக்காக சொல்லு, அப்படி சொல்லி கேட்டா நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன். உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் ஒரு முள்ளு குத்தி அந்த கஷ்டத்தை நபி அவர்கள் அனுபவித்த நிலையில் அதற்கு பகரமாக நான் விடுதலை பெற வேண்டும் என்றிருந்தாலும் நிச்சயமா நான் சம்மதிக்க மாட்டேன், என் உயிர் போறதை நான் சம்மதிப்பேன் தவிர என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு காலில் ஒரு முள்ளு குத்துறத கூட நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே வெறும் பிடிச்சவங்கள மாதிரி என்ன செஞ்சாங்க, நாலா பக்கத்தில் இருந்தும் அம்புகளால் எரிஞ்சாங்க. யாரு? ஹுபைப் ரலியல்லாஹு மேல அம்பு எரிஞ்சாங்க. அந்த அம்பு போய் அவருடைய மேடையில தைக்க தைக்க குத்த குத்த அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிச்சு, கீழே சாஞ்சாங்க. கடைசியா உயிர் பிரியும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவினுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹுபைப் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். இதான் அல்லாஹ்வுடைய நேசம், இதான் ரசூலுடைய நேசம் என்பது. நாமெல்லாம் என்ன அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தில் இருக்கோம்? நாமெல்லாம் சும்மா பேச்சுக்காகவும் அதாவது சும்மா கோஷம் இருப்பதற்காக மட்டும்தான் அந்த அல்லாஹ் ரசூலுடைய பேரை வச்சிருக்கிறோமே தவிர செயல்பாடு என்று வரும்போது எத்தனையோ உறவுகள் நம்மை மிஞ்சி விடுகிறார்கள் அல்லாஹ் ரசூலுடைய அன்பை விட. அருமையான பெருமக்களே, உறவுகள் அவசியம், இரத்த பந்தம் அவசியம், குடும்பம் அவசியம், எல்லோரும் அவசியம். ஆனால் எல்லாமே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாகத்தான். எந்த ஒரு குடும்பம் அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை விட்டு தடுக்கிறதோ அந்த குடும்பம் நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு சொத்து அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை விட்டு நம்மை தடுக்கிறதோ அந்த சொத்து நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு நஷ்டத்தையும், இன்னும் சொல்ல போனால்
உயிரை கொடுப்பதற்கு கூட அல்லாஹ் ரசூலுக்காக தயாராகுவதுதான் உண்மையான நேசத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை முடிச்சுக்கிறேன். உகது போர்க்களம் நடக்குது. உகது போர்க்களம் எவ்வளவு பாதிப்பு கொடுத்துச்சு, எவ்வளவு பயங்கரமான ஒரு பாதிப்புகளை சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியதுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சஹாபாக்கள் விரண்டு ஓடி போயிடலாம், பிரிஞ்சு செதறி ஓடி போயிடலாம். நபி அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். நபி அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். அவர்களை சூழ்ந்திருந்தது 7 அன்சாரி சஹாபாக்கள். 7 அன்சாரி சஹாபாக்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல அன்சாரி சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிறத பாக்குறாங்க. வேற யாருமே பக்கத்துல இல்ல, தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காபிர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் அப்படியே நபி அவர்கள் நெருங்கி வர்றாங்க. வாளை எடுத்துக்கிட்டு ஈட்டி எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, அம்பு எறிகிறாங்க நபியை நோக்கி. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு சமூகத்தை நாம உலக வரலாற்றில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த சஹாபாக்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையருத்தஹும் அன்னா ஃபலஹுல் ஜன்னah. என்னை விட்டு எதிரிகள் தொடுக்கக்கூடிய அந்த அம்பையும் ஈட்டியையும் வாளையும் யார் தாங்கிக் கொண்டு என்னை தடுத்து காப்பாற்றுவாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் எதிரிகளினுடைய தரப்பிலிருந்து வந்த அம்பை தன்னுடைய நெஞ்சால் காட்டி என்ன செய்தார்கள், தாங்கிக் கொண்டார்கள். கையில கேடையும் இல்லை, நெஞ்ச காட்டினான். நபியை போய் குத்தக்கூடிய அந்த அம்பு என் நெஞ்சை பலம் பார்க்கட்டும், நான் என் உயிர் போனால் வருவாயிலே என் நபி உயிரோடு இருக்க வேண்டும். எல்லாம் மூத்த போயிட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ஹயாத்தா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய நிலைமையை பார்க்கறதுக்காக இப்படி கொஞ்சம் தலையை தூக்குனாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆவார்களாக யா ரசூலுல்லாஹ், தலையை உயர்த்தாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க அமைதி அப்படியே குனிஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. எதிரிகளிடமிருந்து வந்த அம்பை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கிருந்து வந்த அம்பை இந்த கையால தடுக்கிறாங்க, இங்கிருந்து வரக்கூடிய அம்பை இந்த கையால தடுக்கிறாங்க, நேர வரக்கூடிய அம்பை தன்னுடைய நெஞ்சால தடுக்கிறாங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? வரலாறா பேசிடலாம், கதை மாதிரி பேசிடலாம். பிராக்டிக்கலா ஒரு விஷயம் இப்படி நமக்கு நடக்குதுன்னு சொன்னா இதை நம்மளால தாக்க முடியுமா? நெகம் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது தப்பித்தவரை நம்முடைய சதையை வெட்டினமா நம்மளால தாங்க முடியல, இப்படி கண்ணீர் வந்துருது. ஆனா ஒரு சஹாபி அம்ப தன்னுடைய கையால தடுக்கிறாங்க, நெஞ்சால தடுக்கிறாங்கன்னு சொன்னா கடைசி அந்த 7 பேர்ல கடைசி அந்த பெரும் காயங்களோடு உயிரோடு இருந்த ஒரே நபர் அபூ தல்ஹா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுவதும் சொல்லுவாங்களாம், நடமாடும் ஷஹீதை பார்க்கணும்னு சொன்னா அபூ தல்ஹாவை பார்த்துக்கிறேங்க அப்படின்னா, நடமாடும் ஷஹீதை பார்க்கணும்னு சொன்னா அந்த அபூ தல்ஹாவை பார்த்துக்கிறேங்க. அவர் செஞ்ச அந்த தியாகத்துக்கு என்னைக்கோ உயிர் போயிருக்கிறோம், ஆனாலும் அவர் இன்னைக்கு உயிரோடு நடந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு முஹப்பத்தினால தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, அதுவும் அனுபவமாக போனாலும் பரவாயில்லை, என்னுடைய நபி ஹயாத்தா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படி நினைச்சாங்க. பார்த்தீங்களா, இதான் உண்மையான பாசம், இதான் உண்மையான அன்பு. இந்த நேசம், இந்த பாசம் நம்முடைய உள்ளத்துல வரும். இந்த நேசத்தினுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத் என்று ஓதப்பட்ட வசனம் அழகான ஓதாங்க. வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், சிலர் சிலருக்கு நேசர்களாக இருக்கிறார்கள். யஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். வயகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்துன ஸகாத், ஸகாத்தை கொடுப்பார்கள். வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு வழிபட்டு நடப்பார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? உலாயிக ஸயர்ஹமுஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் புரிவான். அதுக்கு பின்னால அதும் என்ற சொர்க்கம் இருக்கிறது, அதை காட்டிலும் ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் மிகப்பெரிய நன்கொடை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு தாலிகல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான்.
அந்த வெற்றிக்குரிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரசூலை உண்மையாக நேசித்து அதன்படி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.